வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் மோசே தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகின்றார். தான் மரிக்கப் போவதனால் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் வழிநடத்த முடியாது என்று சொல்லுகின்றார். ஆனால் இதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்வடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே உதவி செய்வார். எந்த சேனையும் எந்த எதிர்ப்பும் வந்தாலும் கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நின்று போராடி அவர்களை விடுதலையாக்குவார் என்று மோசே சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் மோசேயினுடைய இடத்தில் ஏற்கனவே ஆண்டவர் யோசுவாவை தலைவராக ஏற்படுத்திவிட்டார். இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தி சென்று தேசத்தை பங்கிட்டு அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லுகின்றார். கர்த்தரும் யோசுவாவோடு கூட இருப்பார். நண்பர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் மனித தலைவர்கள் மூலமாய் தம்முடைய ஜனங்களை நடத்துகின்றார். ஆகவேதான் மனித தலைவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானவர்களாயிருக்கின்றார்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆனால் புதிய தலைவராக இருக்கின்ற யோசுவா மோசே இல்லாத காரணத்தினால் அவர் சோர்வடையக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே 6ஆம் வசனத்தில் மோசே அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இது மாத்திரமல்லாமல் 23ஆம் வசனத்தில் முதல் முறையாக ஆண்டவர் யோசுவாவிடத்தில் நேரடியாக பேசுகின்றார். நாம் வாசிக்கின்றோம், அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னோடே இருப்பேன் என்று கட்டளையிட்டார். நண்பர்களே, தலைமைத்துவம் என்பது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு வேலையாக தெரியலாம். ஆனால் அநேக நேரங்களில் அது மிகவும் சோர்வடைய பண்ணுகின்ற ஒரு வேலையாக இருக்கும். அநேக தலைவர்கள் தனிமையை உணர்கின்றார்கள். சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய வேலையின் பளுவினால் சோர்வடைந்து விரக்தி அடைகின்றார்கள். ஆனால் யோசுவாவுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய தலைமைத்துவத்தை காட்டிலும் மிக முக்கியமானது கர்த்தருடைய நியாயப்பிரமாணமே. தேவ ஜனங்களை உண்மையாக வழிநடத்த வேண்டியது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம்தான். ஆகவேதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கட்டளையை கேட்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்ததாக சொல்லுகின்றார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை ஒரு புஸ்தகத்தில் எழுதி உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வைக்கின்றார். இது மாத்திரமல்லாமல் லேவியர்கள் 7 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்க வேண்டும், அதற்காக லேவியர்கள் அவர்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் பிள்ளைகளும் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கேட்டு அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாணமான வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். ஏன் இப்படி கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வாசிப்பது முக்கியமாக இருக்கின்றது? மோசே
அதற்கு கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகின்றார். 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று சொல்லுகின்றார். 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும்போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். நண்பர்களே, அன்றும் இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து வரும் அழுத்தங்கள் மிகப்பெரிய ஒரு சவாலாயிருக்கின்றது. அந்த வேறே தேவர்கள், உலகத்தால் காட்டப்படும் வேறு வாழ்க்கை முறைகள், வேறு உபதேசங்கள், வாழ்க்கையின் வேறு வழிகள், இவைகளெல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் ஒரு பெரிய சவாலாயிருக்கின்றது. ஆனால் விசுவாசிகள் இந்த உலகத்தினுடைய அழுத்தங்களிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, அதனால் இழுக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரும் உதவியாக இருப்பது கர்த்தருடைய வேத வார்த்தையே. ஆகவேதான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயு கட்டளையிட்டு சொன்னார், நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்றார். எந்த விசுவாசிகள் எல்லாம் தொடர்ந்தேர்ச்சியாக கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ, இந்த உலகத்தினுடைய இழுப்புகள் கர்த்தரை விட்டு அவர்கள் இழுக்கும்போது அவர்கள் பலமாய் இருப்பார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.